மாதிரியாயிரு ஆவியில். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:2. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் அமைய வேண்டும். வாரம் ஒரு முறை ஆராதனை, தருணம் கிடைத்தால் அல்லது மனமிருந்தால் ஊழியம் என்று வாழ்கிறவர்களுக்கு உன்னுடைய ஆவியின் அனுபவம் சாட்சியாய் மாறுவதாக. உன் மீது என் ஊழியக்காரர்கள் கூறின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீ அற்பமாய் எண்ணாதே. அவைகளை உனக்குள் வைத்து அனுதினமும் கொழுந்துவிட்டு எரியவிடு. ஆவியை அவித்து போடாதே. ஆவிக்குரிய காரியங்களை அற்பமாய் எண்ணாதே. அனுதின ஜெப வாழ்க்கை வெறும் பேச்சில் அல்ல, உன் மூச்சில் கலக்கட்டும். என் வேத வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக அல்ல, உன் ஆவியை அனல் மூட்டி எரியவிடும் அக்கினியாய் உன்னை நிரப்புவதாக. என்னுடைய வல்லமையை நான் உன் ஆவியில் வைத்து உன் வாழ்க்கையை இன்னும் எனக்காய் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்வேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருடைய ஏனோதானோ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன் வாழ வேண்டும் என்கிறவர்களின் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். கலங்கமற்ற ஆவி உனக்குள் காணப்படட்டும். உன் ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாயிரு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, என் ஆவியில் உம்முடைய அக்கினியை வைத்து உமக்காய் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.